ராமநாதபுரத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மீது அவதூறு பரப்பியவர்களை உடனே கைது செய்ய வேண்டும் என மதிமுகவினர் புகார் மனு அளித்துள்ளனர். ராமநாதபுரத்தில் மதிமுக மாவட்ட செயலாளர் சுரேஷ் தலைமையில் மதிமுகவினர் எஸ்பி அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். வைகோ மற்றும் துரை வைகோ மீது இணையத்தில் அவதூறு பரப்பியதாக மல்லை சத்யா உள்ளிட்டோருக்கும் எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். முற்றிலும் உண்மைக்கு புறம்பான ஜாதி துவேஷத்துடன் கருத்துக்களை முகநூலிலும் சமூக வலைத்தளங்களில் திட்டமிட்டு ஒரு தமிழ் சமூகத்தின் விரோதிகளுக்கு துணை போகக்கூடிய சக்திகளாக விளங்கக்கூடிய திருப்பூர் துரைசாமி, நாஞ்சில் சம்பத், வல்லம் பஷீர், மல்லை சத்யா ஆகியோர் மீது இன்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராமநாதபுரம் அவர்களிடம் புகார் மனு அளித்துள்ளோம். எங்கள் தொண்டர்கள் உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய எங்கள் கழகத்தின் பொதுச் செயலாளரையும் இயக்கத்தின் இளம் புயல் அண்ணன் துரை வைகோ அவர்களையும் திட்டமிட்டு ஒரு பழிவாங்கும் நோக்குடன் அவர்கள் மீது அவதூறுகளை, பொய்யான புரட்டுகளையும் கூறிக்கொண்டு வருகிறார்கள். அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த மாவட்டத்திற்குள் அவர்கள் வந்தால் நாங்கள் அவர்களை நுழைய விட மாட்டோம் என்று எச்சரித்து இந்த இதை கொடுக்கிறோம், மனு அளித்துள்ளோம். மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உரிய நடவடிக்கை எடுப்பார் என்று நம்புகிறோம். நன்றி.